சத்தான ருசியான கருவேப்பிலை சட்னி தான் செய்ய போகிறேன். இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 3 வரமிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விட்டுடலாம். 15 சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட நம்ம கழுவிட்டு உணர்த்தி வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விடணும். கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்த பிறகு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து இது போல் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது கடுகு உளுந்து வரமிளகாய் கருவேப்பிலை தாளித்து ஊற்றி இட்லி தோசையோடு வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.